என் பார்ட்னர் என் மேலே அன்பாகவே இருக்கிறதில்ல, என் மேலே அன்பு செலுத்துறதே இல்லை. அப்படியே அன்பாக பேசுகிற மாதிரி அவங்க ஏதாவது பேசினா கூட எனக்கு அது இனாஃப் அப்படின்னு தோண மாட்டேங்குது. பிகாஸ் அவங்க ஆக்ட் பண்ணுறாங்களோ, என்கிட்ட வந்து கனெக்டே ஆக முடியாமல் கனெக்ட் ஆக முயற்சி செய்கிறாங்களோ, ஒருவேளை உண்மையிலேயே அவங்க நம்மளை விரும்புகிறாங்களா இல்லை விரும்புகிற மாதிரி நடிக்கிறாங்களான்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக அவங்க மற்றவங்க மேலே நிறையவே அன்பு செலுத்துகிறாங்க. அதை என்னால் கண்கூடாக பார்க்க முடியுது. அவங்களோட ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலிக்கு நிறைய ப்ரையாரிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஜோவியலாக ஜாலியாக பேசிக்கிறாங்க. ஆனால் என் மேலே மட்டும் அதில் இருக்கிற அன்பில் பாதி அன்பு கூட எனக்கு செலுத்தின மாதிரி எனக்கு ஃபீலே ஆகலை. அதுவும் அப்படி அன்பு செலுத்த அவங்க ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு அறியாமல் ஏதாவது ஒரு டைம் தான் அவங்க அப்படி இருக்காங்க. மற்றபடி என் மேலே கேரிங்காகவே இருக்கிறது இல்லை அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட புலம்புறாங்க. ஸோ அப்போது அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கும் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க, ஃபைன். ஆனால் எனக்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதற்கான எக்ஸ்ப்ளனேஷனையும் அவங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கறதுக்கான ப்ராக்டிசஸ், மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிசஸையும் தான் நான் இந்த வீடியோவின் மூலமாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ப்ராக்டிசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? அதாவது நம்ம மேலே கம்மியான அன்பு அவங்க செலுத்த முயற்சி செய்கிறாங்க இல்லையா? அப்போது மற்றவங்க மேலே அன்பாக இருக்காங்க இல்லையா? அதை பார்த்து நீங்கள் பொசசிவ் ஆக ஆக காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அவங்க அதே பேட்டர்னையை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போது நம்ம எல்லாருமே லவ் ரிலேஷன்ஷிப்குள்ளே நுழையிறோம், மேரேஜ் லைஃப்குள்ளே நுழையிறோம். ரொம்ப பிடிச்சி போச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து உடனே அட்டாச் ஆக ட்ரை பண்ணுறோம் இல்லையா? அது என்ன ஆகும் அப்படின்னா காலப்போக்கில் ட்ரெயின் ஆகிடும். ஓகேங்களா? என்னடா இது, ஸ்டார்டிங்கில் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ரொம்ப சூப்பராக நமக்கு ப்ரையாரிட்டிஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் காலப்போக்கில் என்ன அப்படின்னா நம்ம மேலே முக்கியத்துவமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மொத்தமாகவே காணாமல் போயிட்டுறாங்களே, ஏன் அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் ஆகும் இல்லையா? இது நேச்சராக ரிலேஷன்ஷிப்பில் நடந்துகிட்ருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட பீப்புள், ஓகேங்களா, ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா அன்பு செலுத்துறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அன்பு செலுத்துகிறாங்க. அன்பு செலுத்தவே முடியாமல் சம்டைம்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி அன்பு செலுத்துகிற மாதிரிலாம் ஃபீல் ஆகுது இல்லையா? இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க கூட அட்டாச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க, ஓகேங்களா? பிகாஸ் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பீப்புள் பார்த்திங்கன்னா டக்குன்னு அட்டாச் ஆக மாட்டாங்க. ஆனால் அட்டாச் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை உங்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு அட்டாச் ஆகிடுவாங்க. ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் ஒரு பக்கம் புரிஞ்சுக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் அன்பு தான் செலுத்துகிறாங்க, இது எனக்கு இனாஃப் இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ண உங்கள் பார்ட்னர்கிட்ட உங்களை அறியாமலேயே இன்னும் எதிர்பார்க்க ஆரம்பிப்பீங்க. அது அவங்களுக்கும் புரியும். அதாவது கான்ஷியஸாக புரியலனாலும் சப்கான்ஷியஸாக உங்கள் பார்ட்னருக்கும் புரியும். ஏன்னா நாம் இப்போ வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னா, ஓ தேங்க்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கும், எனக்காக இந்த கிஃப்ட் வாங்கி வந்து கொடுத்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நீங்கள் முழுவதுமாக ஃபீல் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. வாய் விட்டு நீங்கள் சும்மா சொல்லலாம், எனக்கு நல்லா இருக்குது, எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் வாய் விட்டு சும்மா சொல்லலாம், ஓகேங்களா? நான் கிராட்டிடியூட்டாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சும்மா சொல்லலாம். ஆனால் மனசுக்குள்ளே நீங்கள் ஃபீல் பண்ணும்போது தான் அது யார் கிஃப்ட் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அது போய் சேரும். நீங்கள் என்ன தான் பொய்யா இது நல்லா இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணாலுமே அவங்களால ஒரு வேளை அதை ஃபீல் பண்ண முடியல அப்படின்னா, இது எல்லாருக்குமே நடக்கும், ஓகேங்களா? இது ஆஃபீஸில் இருக்கக்கூடிய உங்களுடைய எம்டிக்காக இருக்கட்டும், மேனேஜராக இருக்கட்டும், லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பார்ட்னராக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், மாமனார் மாமியார், பேரண்ட்ஸ், பிரதர் சிஸ்டர்ஸ், இது எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே இது பொதுவானது. நம்ம பொய்யா ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சும்மா வாய் விட்டு சொல்கிறதுனால அந்த வேவ் லென்த் அவங்கள போய் அடையாது, கரெக்டுங்களா? ஓகே அவங்க சும்மா சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே குவிட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பெருசாக இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணவே மாட்டாங்க. அப்போது நீங்கள் முழு மனதார நமக்காக இந்த அளவுக்காவது எஃபோர்ட் போட்டிருக்காங்களே, மினிமம் எஃபோர்ட்டாவது போட்டிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். அது தானாக வரணும். நீங்களாக பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணி ஓகே அவங்க நமக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க சூப்பர்லாம் கொண்டுட்டு வர முடியாது இல்லையா?
ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய மாற்றம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கை கொண்டு வரும்பொழுது தான் அந்த திங்கிங்லேருந்து வேவ் லென்த் ஆனது உங்கள் பார்ட்னருக்கு போய் அடையும். அப்போது அவங்க உங்ககிட்ட கேட்கவே மாட்டாங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? இந்த பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இப்போ சொல்லக்கூடிய மெத்தடை ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு நான் பொசசிவில் இருக்கேன், ப்ரெசென்ட்டில் அவங்க எல்லார் மேலேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க, என் மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு இனாஃப் இல்லை, எனக்கு பத்தாது, எனக்கு இது போதாது அப்படிங்கிற மனநிலையோடையே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த மெத்தட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ ஃபைனலி மெத்தட் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் நிறைய பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கவுன்சிலிங் அண்ட் கிளாஸஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய இலக்குகளை எப்படி அடையிறது அண்ட் சைக்கலாஜிக்கலாக நம்மளோட பார்ட்னரை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான நிறைய ப்ராக்டிசஸ் அண்ட் கவுன்சிலிங் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். ஒரு வேளை உங்களுக்கு இது போன்ற லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான சைக்கலாஜிக்கல் ரிலேட்டடான கிளாஸஸ் அண்ட் கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா குரூப் போட்டு அதில் ரேண்டமாக ஒரு ஆடியோ அனுப்பி இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்லாம் கொடுக்கவே போகிறது கிடையாது. ஒவ்வொரு தனி நபர்கிட்டையும் பேசி அவங்க என்ன ப்ராப்ளமில் இருக்காங்க, அவங்க இப்போது என்ன மாதிரியான எனர்ஜி லெவலில் என்ன மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்காங்கங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ், அதற்கு ஏற்ற சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் தான் நான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது போன்ற கிளாஸஸ் கவுன்சிலிங் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பர்சனல் ஃபோன் காலில் தான் நடக்கும். யாருக்கும் வாட்ஸ்அப்பில் கைட் பண்ணுறது, ரேண்டமாக குரூப் போட்டு கைட் பண்ணுறது அதெல்லாம் நிச்சயமாக இருக்கவே இருக்காது. ஸோ இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த அழகான புரிதல் கண்டிப்பாக இருக்கணும். அந்த புரிதல் இல்லாமல் ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு, இவங்க சொன்ன தியரி புரியுது ஆனால் ஃபாலோலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணுறதுனால எந்த யூஸஸும் இருக்காது. ஓகேங்களா? இந்த புரிதலோடு இதை நீங்கள் இந்த மெத்தடை பார்க்கணும், அப்படி தான் அணுகணும். ஓகேங்களா? ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக கூலாக இருக்கணும். அந்த அன்னைக்கு ஒரு ஆன்ஷியஸாக இருக்கிறது, பதட்டமாக இருக்கிறது, அதோடலாம் நீங்கள் போய் இந்த மெத்தடை பண்ண முடியாது, பண்ணாலும் வேலை செய்யாது. இந்த மெத்தடையே நீங்கள் வெறுக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ கூலான அழகான மைண்ட் செட்டை நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? க்ரியேட் பண்ணிவிட்டு பெட்டில் படுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் அதிகமாக என்னோடய கிளாஸஸில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ராத்திரி நேரங்களில் தூங்குறதுக்கு முன்னாடி அது படுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுறது தான் நான் அதிகமாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அதுதான் ரொம்பவுமே சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? படுத்துட்டு அவங்களுடைய முகத்தை நீங்கள் இமேஜின் பண்ணணும். நல்லா உங்களை அப்படியே அமைதிப்படுத்திட்டு ரிலாக்ஸ்டாக மெடிடேஷன் பண்ணிட்டு படுத்தாலும் உங்களுடைய விருப்பம்தான். படுத்துட்டு அவங்களுடைய முகத்தை இமேஜின் பண்ணுங்கள். அவங்க கூட இதுக்கு முன்னாடி இருந்த தருணங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த தருணங்கள்லாம் ஞாபகத்தில் கொண்டு வந்து டுகெதர். ஓகேங்களா? இந்த வேர்டை திரும்ப 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 அந்த நினைவுகளை நினச்சிக்கிட்டே அந்த ஃபீலிங்ஸை கொண்டு வந்துக்கிட்டே அவங்களும் நம்மளும் ஒரு இடத்துல போய் காஃபி குடிக்கிறோம் அப்படின்னா அந்த காஃபி குடிக்கிற நேரத்தில் கொஞ்சம் ஷையாக இருப்போம், அவங்களும் ஷையாக இருப்பாங்க, நர்வஸாக இருக்கும் இல்லையா? அந்த சிச்சுவேஷனில் நம்ம எப்படி இருந்தோமோ அதை கொண்டு வாங்க. ஓகேங்களா? இப்போ லவ் பண்ணி சண்டை போட்டிருப்பீங்கல்ல, அதெல்லாம் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்டார்டிங் பீரியடில் ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆன டைமில் ஒரு நர்வஸ், ஒரு சின்ன சின்ன ஷைனஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீலிங்கை கொண்டு வாங்க. அப்போது அந்த என்விரான்மெண்ட்டில் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கொண்டு வந்து இமேஜின் பண்ணிக்கிட்டே இமேஜினேஷன் ஓடும் பொழுது முழு மனசார ஹஸ்கி வாய்ஸ்லையோ இல்லை வாய் விட்டோ இல்லை மனசுக்குள்ளேயோ கூட டுகெதர் 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 இந்த வார்த்தையை ரிப்பீட்டடாக உச்சரிங்க. இதை உச்சரிக்கும் போது உங்களுக்கு ஃபீலிங்ஸ் கொஞ்சமாக குறையும் பார்த்தீங்களா? அப்போது இதை நீங்கள் முடிச்சுருங்க. ஓகேங்களா? ஃபீலிங்ஸ் குறைஞ்சதுக்கு பிறகும் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இது நீங்கள் ராத்திரி தூங்கும் போது தான் ஃபாலோ பண்ணணும், தூங்குறதுக்கு முன்னாடி தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடை எத்தனை நாளைக்கு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா 21 days. நம்மளோட சப்கான்ஷியஸை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, இந்த யூனிவர்ஸில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டிய காலம் அப்படின்னா 21 நாட்கள் அல்லது 48 நாட்கள் இல்லையா? நீங்கள் 21 நாள் பண்ணாலும் உங்களுடைய முடிவு தான், 48 நாட்கள் பண்ணாலும் உங்களுடைய முடிவு தான். ஆனால் இதை நீங்கள் பண்ண உங்கள் வாழ்க்கையில் சின்னதாக மாற்றங்கள் உருவாக ஆரம்பிச்சிடும். ஒரு சின்ன மாற்றம் உருவாகிறதே நீங்கள் இந்த யூனிவர்ஸில் ஒரு மிகப்பெரிய ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடை இன்னிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
பண்ணி தான் பார்க்கலாம், ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலையை விட்டுட்டு கான்ஃபிடெண்ட்டாக நான் இதை தான் நம்புகிறேன், இதுதான் எனக்கு நம்பிக்கையானது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு 100% ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ தென் இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும், ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட் இது போன்ற கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நான் எழுதியிருக்கேன். இந்த 2 புத்தகங்களும் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நோஷன் ப்ரெஸ் அப்படிங்கிற தளங்களில் இப்போது விற்பனை ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த புத்தகங்களை நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் புத்தகத்திற்கான லிங்க்கை கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.